Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். முக்கிய நிலையில உணவுடன் கொஞ்சம் வேலையை தெரிஞ்சுக்கல. ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. வணக்கம் ஷியாம், எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் பேச இருந்தாலும் ஜெயிலர் 2 இந்த படத்தை பத்தி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ரஜினி அவர்கள் கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே பிப்ரவரி மாசத்தோட முடிய போகுதா. ஒரு பக்கம் வந்து நெல்சனுமே வந்து ஜெயிலர் படத்தோட பார்ட் 2க்கான ப்ரொடக்ஷன் வேலைகளை ரொம்பவே விறுவிறுப்பா இறங்கிட்டாரா. வேலைகள்லாம் முன்னே தொடங்கிட்டாங்க. ஏன்னா ஜெயிலரோட சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நெல்சனுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அவர் நம்ம நேத்தே கூட சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். இது வந்து தெலுங்குல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி சம்பளத்துல வந்து நெல்சனுக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட்லாம் வந்திருந்தது. ஆனால் அதை கூட அவர் ஒத்துக்கல. ஏன்னா சன் பிக்சர்ஸ் அவ்வளோ தூரம் அவங்களை வந்து அடக்காத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதுக்கு மேலான சம்பளமாகவும் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயிலரோட சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ரஜினி அவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் புதிய காரு, அது இல்லாமல் அதிகமான ஒரு சம்பளமும் படம் ரிலீஸுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த சக்ஸஸில். ஸோ அதுதான் இங்கே அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்ன வரைக்கும் அவங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஜெயிலர் 2ம் அந்த மாதிரி தான் அப்போ இருந்தே வேலைகள்லாம் தொடங்கிருச்சு. நம்ம இப்போ எப்படி கூலியில் வந்து இவ்வளோ நடிகர்களை பார்க்குறோமோ அதை விட அதிகமாக ஜெயிலர் 2ல் பார்க்கலாம். ஏன்னா அதிகமாக ஒரு விஷயங்கள் வந்து இப்போ எல்சி எப்படி பெரிய அளவு பேசப்பட்டுச்சு, அது மாதிரி அதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் எல்லாருமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயமா ஜெயிலரில் தான் நம்ம பார்த்தோம். மோகன்லாலாக இருக்கட்டும், சிவராஜ்குமாரா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தான் ஜெயிலர் 2லையும் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்க போது. அதை பற்றி எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னா அந்த ப்ரொமோவை கூட லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி Jan 14 சம்திங் ஏதோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட வேலைகள் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. கூலிக்கு அப்புறம் நாங்க பார்க்க போற ஜெயிலரை வந்து ஜெயிலர் 2வோட வேலைகள் இப்பயே தொடங்கிருச்சுன்றீங்க. கூலியை விட பயங்கரமா வரப்போகுது. அஜித் அவர்கள் நேத்து வந்து ஒரு ரிசப்ஷன் வீடியோ எல்லாம் பார்த்திருந்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்ததுமே வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல குட் பேட் அட்லி படம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கா. அதனால என்னோட நெக்ஸ்ட் பிலிமும் நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டு அஜித் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட நெக்ஸ்ட் பிலிமையுமே வந்து கமிட் பண்ணியிருக்கிறதா ஒரு சில விஷயங்களுமே வெளியாகிட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது பார்த்திருந்தீங்களா? நேத்து நம்ம சொல்லிட்டோமே, அவரோட குட் புக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர் வரிசையில ஆதிக் ரவிச்சந்திரன் இப்ப இல்ல நேர்கொண்ட பார்வையிலே இடம் பெற்றுட்டாரு. ஸோ அதுதான் இப்ப இனிமேல் தொடர்ந்து நடக்க போகுது. ஏன்னா அவருக்கு ஒரு டைரக்டர் வந்து கம்ஃபர்டபுள், அவருக்கு ஏத்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் விட மாட்டாரு. இந்த விஷயங்கள் நேத்துல இருந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கொஞ்சம் லேட்டா நடக்கும். ஆனா நடக்கும், கொஞ்சம் லேட்டா நடக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே ரொம்ப ஷார்ட் டைமா ஷூட்டிங். ஆனா இதுக்கான வேலைகள் வந்து நேர்கொண்ட பார்வையிலேருந்து ஆதிக் தொடங்கிட்டார். ஆனா மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் குட் பேட் அட்லி இயக்கணும் அப்படின்றது அவங்களோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு சக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அஜித் சட்ட போய் நிக்கிறாரு. சார் இந்த மாதிரி நான் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், இதை நீ காட்டு அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணோம் அப்படின்றதான். ஸோ அதுக்கப்புறம் குட் பேட் அட்லி கொடுக்குறாரு. அவர் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. அதுல ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், அதை பத்தி கேட்டவங்களா இருக்கட்டும், பார்த்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்னொரு மங்காத்தா மாதிரி இருக்கும், இன்னொரு அமர்கலை மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழுதி வச்சுக்க. இதுதான் வந்து அஜித் சாரோட ஒரு, அதான் நம்ம சொன்னோம், நேத்தா சொன்னோம் நினைக்கிறேன், கேங்ஸ்டரா ஒரு 2.0 ரிட்டனா வரப்போறாரு அப்படின்ட்டு. சிறுத்தை சிவான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எல்லாருமே என்னென்ன விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க, எவ்வளவு விமர்சனம் கங்கோல் அப்படின்னு தெரியும். எல்லாருமே ஒரு பக்கம் இருங்க, என் நண்பனுக்கு முதல்ல நான் லைஃப் கொடுத்துறேன், அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரசிகர்கள் எவ்வளவு மீன் போட்டாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு சிறுத்தை சிவாவும் அஜித் அவர்களும் 2 பேர் கூட்டணியில ஒரு அற்புதமான ஒரு படம் வரப்போகுது. அதை கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் விபியா இல்ல வந்து நீங்க சொன்ன ஆதிக்கா அப்படின்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இனி அஜித் அவர்களோட அந்த வெற்றி பயணமா இருக்கட்டும், அதிரடியா இருக்கட்டும், கண்டிப்பா அதை நிறுத்த முடியாது. ஆனா நம்மளுக்கு வந்த தகவலா இருக்கட்டும், நம்ம பேசின சீனியர் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து குட் பேட் அட்லி முடிச்சுட்டு அவர் கொஞ்ச நேரம் ரேஸுக்கு போறாருப்பா. அங்க போய் ஒரு காம்படிஷன் இருக்கு. அங்க வந்து ஜான்ல தொடங்கி கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் அவர் அங்கதான் இருக்க போறாரு. குட் பேட் அட்லியோட ரிலீஸு கூட அவர் இங்க இருக்க மாட்டாரு. அவர் லைஃப் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அக்டோபர் வரைக்கும் என்ன தொடாதீங்க, நான் நீட்டா இருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்ற ஒரு டிராவல் அவர் இருக்க போறாரு. அக்டோபருக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் சிறுத்தை சிவாவோட அப்டேட் என்னன்றது தெரியும். இன்னொன்னு சொல்லணும்னா சன் பிக்சர்ஸ் அதையுமே சைன் பண்ணியிருந்தாங்க. சிறுத்தை சிவாவோட அஜித்தை வச்சு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அவங்க பண்றதா இருந்தது, அதுவும் கைவிடப்பட்டிருக்கு. இப்ப யாரு அப்படின்ற கொஸ்டின் மார்க் கூட இருக்கு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் சிறுத்தை சிவாவா இல்ல வந்து சிறுத்தை சிவான்றது கன்ஃபார்ம், யாரு ப்ரொடக்ஷன் அப்படின்றத ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டோட அடுத்த வருஷம் அக்டோபர் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. நேத்து ஒரு வீடியோ வந்திருந்தது, அந்த வீடியோ பாத்துருந்தீங்களா? நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்றதா மெயின். நான் வந்து அஜித்தோட அப்டேட் எல்லாமே எங்க பாக்குறேன் அப்படின்னா உன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறேன். அது ஏன் ரிப்பீட்டடா பதிவு பண்றேன்னா அது ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு இப்போ. ஏன்னா குட் பேட் அட்லியில ரொம்ப
டைட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. குட் பேட் அக்லி இன்னும் ஒரு 5 நாளோ 4 நாளோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நேத்து அந்த மனுஷன் வராம பாருங்க, விடாமுயற்சி முடிச்சுட்டு அதே கெட்டப்ல வந்த மாதிரி இருக்கு. அந்த காஸ்டியூம் தான் எப்பவுமே அவர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த கோட் சூட்ல பார்த்தா அப்படின்னா கோட் சூட்னாலே தமிழ்நாட்டுல அஜித் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். அவ்வளவு ஸ்டைலிஷா வந்தாரு, கூட ஷாலினி ஃபேமிலி அப்படின்ட்டு. நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவ்வளவு ஸ்டைலிஷா வந்தாலுமே கூட அவர் வெளியே வரப்ப அந்த ஃபேமிலியை வந்து பாத்துக்கிட்டாரு பாத்தீங்களா. கிரௌட் வெளியே நிக்குதுன்னு தெரியும், வந்ததுமே டக்குன்னு போய் நிக்கிறாரு. இன்ன வாட்டி எல்லாருமே போட்டோ கேட்கறாங்க, அது சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஓகே எடுத்துக்கங்க அப்படின்னு. முடிஞ்ச விட்டு எல்லாம் தேங்க்ஸ் சொல்றாங்க, தேங்க்ஸ் சொல்றாரு. இதுதான் அஜித் சார். போட்டோ எடுக்கிறப்ப கோவப்படுறாரு, அவருக்கு ரொம்ப ஹைப்பர், ரொம்ப ஷார்ட் டெம்பர், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவர் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் தெரிஞ்சவர் தான் அஜித் அவர்கள். ஏன்னா வெளியே அவ்வளவு பிரஸ் நிக்கிறாங்க, போட்டோஸ் கேட்கறாங்க அப்படின்றப்போ தவிர்த்துட்டுலாம் போல, கோவம் படல, அழகா நின்று போட்டோ கொடுக்குறாரு. எல்லாமே தூக்கி போடுவாங்க, எலெக்ஷன்ல பாருங்க என்ன பண்ணாரு அப்படின்ட்டு. அப்போ கோவிட் டைம், அவருக்கு மட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுல அவர் அவ்வளவு கவனமா இருந்தாரு. அதுல நடந்த பிரச்சனை தான். சோ அந்த டைம்ல தான் அப்படி ஆச்சு ஒழிய, கிட்டத்தட்ட அவர் ரொம்ப அழகானவர், எளிமையானவர். அதுதான் அங்க நேத்து நடந்திருக்கு. அந்த பி.வி. சிந்துவோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தப்பையும் தன்னோட ஃபேமிலியோட வர, ரொம்ப அழகா வரேன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா சொன்னவர் தான். அதுதான் அந்த விஷயம் அழகா இருந்துச்சுல. கண்டிப்பா ஸ்டேட்டஸ்ல. சரி, ஆக்சுவலா விஜய் அவர்கள் என்னதான் ஒரு பக்கம் படத்துல நடிச்சுட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் அரசியலையுமே காட்டுறாரு. அதே மாதிரி வளர்ந்துட்டு வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது அப்படியும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான் கரெக்ட். அரசியலும் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அரசியல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நேத்து அவர் பண்ணிருக்காரு. அந்த அலங்கு தானே சொல்றீங்க நீங்க, அந்த அலங்கோட ட்ரெய்லர் ரிவ்யூ, அந்த படத்தை விஷயங்கள்லாம் பார்த்திருக்காரு. அவரு தெளிவா இருக்காருங்க. எனக்கு வந்து இப்ப என்ன ட்ராக்ல போனா எப்படி எப்படிலாம் நான் பண்ண முடியும் அப்படின்றதான். நேத்து கூட நிறைய போராட்டங்கள் அவங்க பாமக சார்பில் பண்ணாங்க. அரசியல் நம்ம போவேனா, அதை தாண்டி ரஜினி அவர்களே பார்த்துட்டாங்க. ரஜினி அவர்களுக்கு அரசியல் என்ன தெரியும், சீமான் ஒரு பக்கம் பாக்குறாரு, இந்த ட்ரெய்லர் ஒரு பக்கம் பாக்குறாரு, நிறைய விஷயங்களை விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சு போறாரு, அன்பு தம்பின்னு போறாரு. ரஜினி சாருக்கு தெரியும் நான் அரசியல் இல்லை, ஆனா நான் எல்லாத்துக்கும் பொதுவானவனு அவர் ஒரு நிரூபிச்சிட்டாரு. இந்த டைம்ல விஜய் அவர்கள் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. அவர் இப்ப தனி மனுஷனா போராடிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஹெல்ப்னு போய் கேட்டாலோ, ஒரு வேண்டுதல், ஒரு ரெக்வெஸ்ட்னு போய் கேட்டாலோ அவர் கண்டிப்பா கேட்கக்கூடிய இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காரு. நீங்க ஆனா நேத்துல இருந்து எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, ஒரு பெண் நிர்வாகி ஒருத்தர் வந்து கட்சி கொடிலாம் கழட்டிட்டு ரொம்ப கோபமா வெளியேறினாங்க. அதை ஏன் விஜய் அவர்கள் கண்டுக்கல, மேலிடம் கண்டுக்கல அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. ஆனா நேத்து அந்த பொண்ணு மறுபடியும் அந்த கொடியை ஏற்றி அவ்வளவு தூரம் பாசிட்டிவா பண்ணாங்க, அதை யாருமே கண்டுக்கல. அந்த பிரச்சனையை பெருசா பேசினவங்க இவங்க கொடியை ஏத்தும் போது மறுபடியும் யாரும் அங்க போய் நிக்கல. விஜய் சார் ஏன் இது பண்ணல? இப்ப பாருங்க, இந்த படத்துல வந்து ஒரு கட்சியினரோட சார்பில் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க, அதுக்கு வந்து இவரோட பங்கு இருக்கு அப்படின்றாங்க. இதுதான் அவர் வந்து டார்கெட் பண்றது. அதான் சொல்றேன், பெரிய விஷயத்தையே பார்த்துட்டாரு. அம்பேத்கரை வச்சு பேசும்பொழுதே அவர் பெரிய அரசியலை பார்த்துட்டாரு. அதனால இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும் இருக்கிறது இல்லை, தெரியவும் தெரியாது. இதை வந்து அந்த டீமை பாராட்டியிருக்காரு. குறிப்பா யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சினிமா சார்ந்து நம்ம எடுக்கணும்னா அந்த டீம் அவர் வந்து பாராட்டுறதுக்காகவும் அவங்களோட உழைப்பை பாராட்டுறதுக்காகவும் தான் வர சொல்லியிருந்தாரு. எல்லாருமே சொல்றாங்க இல்லை இது அரசியலுக்காக, பாமகவோட வாக்கு சேகரிக்கிறதுக்காக, ஸோ அவங்கள்ட்ட இருந்து நிறைய ஹெல்ப் கேட்கறதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னும் சொன்னா அது உள்ள இன்டெப்தா போனோம் அப்படின்னா, பாமகல இருந்து ஒருத்தர் தான் விஜய் கிட்ட வந்து அந்த ஐடி விங்கா இருக்கட்டும், சில பல விஷயங்களா இருக்கட்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்லாம் இருக்கு. அதனால நம்ம உள்ள டீட்டெயில் எல்லாம் போவேனா. ஆனா விஜய் அவர்களுக்கு தெரியும் எங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடிக்கணும், எப்படி ரியலா இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் வரும், ஆதரவு வரும், எதிர்ப்பு வரும் தெரியும். குறிப்பா நேத்து சொல்லணும் அப்படின்னா, பெரியாரோட சிலைக்கு போய் மாலை போடல, பெரியாரோட போட்டோவை வந்து பனையூர்ல வச்சு மாலை போட்டாங்க அப்படிலாம் வருது. ஆனா கிட்டத்தட்ட அது பனையூரா அப்படின்றதுதான் கேள்விக்குறி. அவர் வந்து நேத்துமே அவர் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்திருக்காரு. அவருக்கு இன்னும் தெரியுங்க எல்லா இடத்துலயும் எப்படி போனா எவ்வளவு கூட்டம் சேரணும். ஆனா இதுக்கு எனக்கான களம் இது கிடையாது. நான் வருவேன் 2025 பாருங்க, 26ல வந்து நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். ஆனா 2025 பாருங்க என்னோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது, என்னோட பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது அதுல தெளிவா இருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இன்ன வரைக்கும் அவர் அரசியல் முழுவீச்சா இறங்கல. இன்னொரு படம் இருக்குல்ல T69 முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அது தொடங்கும். ஆனா நேத்து பண்ணதுல வந்து அரசியல் இருக்கான்னு கேட்டா நம்மளே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதுல அரசியல் இருக்கு. இன்னொரு அப்டேட் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், சூர்யா அவர்கள் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல வந்த ஜானி அப்படின்னு சொன்னாங்க, அது இல்ல ரெட்ரோ அப்படின்னு இருக்காங்க. ரெட்ரோனா தெரியும், பழைய விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி கிளாஸா இப்ப மாத்தினா அந்த வார்த்தையை கேட்கறப்பயும் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இதுல காதலும் இருக்கும், கமர்ஷியலும், அதாவது கமர்ஷியல் இருக்கும், காதல் இருக்கும், ஃபைட் இருக்கும், ஆக்ஷன் எல்லாமே இருக்க போகுது. காதல் பிளஸ் ஆக்ஷன் தான் வந்து இந்த ரெட்ரோ.
ரெட்ரோவே பேரை வச்சிட்டாங்களே, ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெட்ரோன்னு பேர் வைக்கும் பொழுதே தெரியும் அது எந்த மாதிரி வரப்போகுதுன்னு. கார்த்திக் சுப்ராஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ரஜினி அவர்கள் அவர் உடல்லயே வந்து ரஜினி தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணியிருக்காராம். இந்த டைட்டில் பார்க்கும் பொழுதே தெரியுது சம்பவம் பண்ண போது சூர்யா அவர்களோட கங்குவா விமர்சனத்தை உடைக்கும். இது மட்டும் இல்ல, இதுக்கு அப்புறம் வர ஆர்ஜே பாலாஜி ப்ராஜெக்டும் அப்படிதான் இருக்க போகுது. அதுல வந்து அரசியல் இருக்கும். என்ன மாதிரியான அரசியல் இருக்குன்னா சென்ட்ரல்ல தாக்கின அரசியலா இருக்கும். அந்த கருத்தியல வந்து விமர்சிக்கக்கூடிய அரசியலா இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் இருக்காது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு சோசியல் மெசேஜோட வரக்கூடியவர் தான் சூர்யா அவர்கள். ஜெய் பீம், சூரியரை போற்று, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு நக்கல் இருக்கும். இவர் ஆழமா சொல்லுவாரு, அவர் கொஞ்சம் ஒரு கலாயா சொல்லுவாரு. ஸோ 2 பேரும் இணைறாங்க அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணுவாங்க. சூர்யா அவர்கள் அதுல ரொம்ப குறிப்பா கவனமா இருப்பாரு. ஏன்னா இதுல இருந்து இதுக்காக தான் வெளியே வந்தார் புறநானூர்ல இருந்து. இது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருப்பாரு. ஆர்ஜே பாலாஜியும் இவங்களும் 2 பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்படிதான் நம்ம சொல்ல போறோம் அப்படின்றது ஃபேமிலி எமோஷன் கலந்த படமாவும் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்திலையும் இருக்கும். அது அப்புறமேட்டு இருக்கட்டும், 2025 கடைசியில தான் வரப்போகுது. அதனால நம்ம ரெட்ரோ செலிப்ரேட் பண்ணுவோம். ரெட்ரோ எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மே இந்த மாதிரி டைம்ல வரும். ஏன்னா தக் லைஃபா இருக்கட்டும், குட் பேட் அக்லியா இருக்கட்டும், இப்ப ரெட்ரோவா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து நிப்பாங்க, மோதுவாங்க. நம்மளுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு. 2025 ரெடி ஆகும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தோட நான் முடிச்சிடறேன். எஸ்டிஆரோட இந்த அஸ்வந்த் இணைஞ்ச படம் என்ன ஆச்சு நீங்க கேட்கலாம். ஜனவரி வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கேட்ட வரைக்கும் நிறைய விஷயங்கள். டைட்டில் என்ன வைக்கலாம்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்க பொழுது வல்லவன் 2 அப்படின்ற மாதிரி போலாமா அப்படின்னாங்க. வல்லவன் 2 இப்போதைக்கு பிளான் இல்லை. ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே இதை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இப்போதைக்கு அதுக்கு பிளான் இல்லை. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெட்டவனா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த படம் எப்படி டிராப் ஆச்சுன்றது தெரியும். அந்த டைட்டில் என்னவா இருக்குன்றது தெரியும். சிம்பு அவர்கள் தலையிட்டாருன்னா அந்த டைட்டில் வாங்க முடியும். அவர்கிட்ட தான் அவர் நினைச்ச என்ன வேணா பண்ணலாம். இப்போ அவரும் வந்து ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தக் லைஃப் ஒரு வெற்றி கொடுத்தாலுமே கூட அவரு இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ணக்கூடிய மாநாட்டுக்கு அப்புறம் பெரிய படம் எதுவும் வரலையே அப்படின்றப்போ இந்த கெட்டவனா வந்தாருன்னா பயங்கரமா இருக்கு.